சத்குருவே சரணம். அதிக ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா, சில வீட்டில் 2 ஆண் குழந்தையாக இருக்கும், 3 ஆண் குழந்தையாக இருக்கும், 4 கூட ஆண் குழந்தையாக இருக்கும், பெண் குழந்தைகள் இருக்காது. ஏன் அந்த ஆண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னாக்கா, ஆண் ராசிகள் அவைகளுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும். அது நான் பொதுவான கருத்து. மேஷம் ஆண் ராசி, புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு ஒன்று விட்டு ஒன்று. அடுத்து ரிஷபம், மிதுனம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, இப்படி ஒன்று விட்டு ஒன்று ஆண் ராசி. ஆண் ராசிகள் உள்ள ஜாதகர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும், ஒரு கான்செப்ட். அடுத்து இந்த டிகிரி வைஸ் முதல்ல ஆரம்பிக்கிற 15 டிகிரியினுடைய நிலைமையை பார்த்து ஆண் குழந்தைகள் பிறக்கும். 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தாலும் ஆண் குழந்தைகள் பிறக்கும். மேஷம் ஆண் குழந்தைகள், சிம்ம லக்னம் ஆண் குழந்தைகள், மீனம், துலாம், கும்பம், இவைகளுக்கு இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கூடுமான வரை ஆண் குழந்தைகள் தான் பிறக்கும். என்ன காரணம்னா, இந்த ஆண் ராசிகளுக்கு ஆண் விஷயம், ஆணுடைய வாரிசுகள் வருவதற்காக சந்தர்ப்பம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம், அதில் இவங்க பித்திருக்கள், ஆண் பித்திருக்கள் எடுத்துங்க. அதாவது பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, செய்யோன் செய்கோள் அப்படின்னு பரம்பரை இருக்குது. அதில் ஆண் வர்க்கத்தை தொடர்ந்து இந்த ஜெனட்டிக்னு இப்போ நம்ம விஞ்ஞானத்தில் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஆண் வர்க்கத்திற்கு உரியது 5ஆம் இடத்துல ராகு. இது உச்சமானால் ஆண் குழந்தைகள் நிறைய பிறக்கும், பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் சில பேர் பரிகாரம் கேட்டு அதை நான் சொல்லி, கோரக்கர் சொல்லியிருக்காங்க, திருமூலர் பரியங்கா யோகத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தையாக நீங்கள் கர்ப்பமானவுடனே சில விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லி அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம், அது உண்டு. ஆனால் ஜாதகப்படி இவர்களுக்கு ஆண் குழந்தைகள் தான் பிறக்கும். புரியுதுங்களா? அதை பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.